ஸ்டில் ஷூட்டிங் 7:29ங்களா? ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஸோ ஏதாச்சும் காரசாரமாக ஏதாச்சும் ஃபுட்டு என்ன கிடைக்குமான்னு பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு கடை இருந்த மாதிரி தெரியல. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் தான் பண்ணிக்கிட்டோம். ஏதோ ஹோல்சேல் கடை இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகுதுங்க, செட் ஆகாது. ஸோ போயிட்டு இருக்கிறோம். மணியில் ஆயிடுச்சுங்க, மணி 11:15 ஆகுது போல் இருக்குங்க. வண்டி போயிட்டே இருக்கு. இதுவும் ஒன்றும் ஏதோ சாப்பிட்டா அது மாதிரியும் ஒரு ஒரு ஃபுல்னஸ் எல்லாமே இருக்குது. இதுவே கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு தான் இருக்கிறோம், பட் இருந்தாலும் சாப்பிடாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நம்மக்கிட்டேயும் அமௌண்ட் எல்லாமே நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் போகிறது அவ்வளோ காசுக்கு, அந்தமாரி தோணுது. இதுவே கடுப்பாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ காலையில் இருந்தோடனே நம்ம டீ இல்லை காஃபி சாப்பிடுவோம். பட் ஆனால் பிரச்சனை என்னன்னா 11 மணிக்கு திருப்பியும் ஹெவியாக பசி எடுக்குது. ஒரு டீ காஃபிலாம் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போகுது. இது ஏன்னு தெரில. வீடியோவாக எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேங்க. வண்டி ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது. கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. பிரேக் எடுத்தால் தான் வண்டி கொஞ்சம் ரொம்ப நேரம் வண்டி ஹீட் ஆகிட்டு இருக்குங்க ட்ராவல் பண்ணிட்டு. அதான் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சுங்க 11:15 ஆகுதுங்க. 11:15 ஆகுதுன்னா 12 மணி ஆகும். ஏதோ ஒரு ஸ்வீட்னஸ் கிரேவிங்காக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சூடாக சாப்பிடும். ஃப்ரைட் ரைஸ் தாங்க மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குதுங்க. எப்படி தாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறதுன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம், திருப்பியும் அது தோணுது, திருப்பி சாப்பிட்றோம். இப்போ எப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு முடிக்கிறது ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எக் ரைஸ் சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எக் ரைஸ் சாப்பிட்டோம்னாலும் அந்த முடிக்கிற அந்த ஒரு வாயில் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ல அப்படின்னு ஒரு மைண்டு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கிது. இதுவே நமக்கு ஒரு கடுப்பு தான் அங்கே ஆகுதுங்க. இப்போ ஏதோ மார்னிங் டிஃபன் நான் எப்படி சாப்பிடுவேன்னா, ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு தோசை, கொஞ்சம் கிச்சடி. ஸோ இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்லன்னு ஒரு ஃபீல் ஆகுதுங்க, அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்லன்னு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இது மாதிரியே மைண்ட் செட் மாறினே இருக்குதுங்க.